ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது தானே பார்க்குறீங்க. நம்ம விஜய் இருந்துக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் உக்காந்து அழுதுட்டுருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் வெண்பாவை வந்து எப்படியாச்சும் கடத்தி கொண்டு போய் நிஷா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆதவன் இருந்துக்கிட்டு பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அதுக்கு காரணம் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதான். நர்மதா எவ்வளவோ சொன்னாங்க, இந்த இது வந்து வேண்டவே வேண்டாம், நம்ம வெண்பாவுக்காக இந்த முடிவை வந்து மாற்றிக்கலாம். இந்த ஒரு வாட்டி நமக்கு பேமெண்ட் வரலன்னா என்ன, இதுக்கு முன்னே தான் நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கோம்ல, இது இல்லைன்னா வேறு ஒரு கேஸ் வரப்போகுது, அதை எடுத்து நம்ம கடத்தி கொடுத்து காசை வாங்கிக்க போகிறோம். அதனால் இதை விட்டுடலாம். ஏன்னா வெண்பா என் மேலே ரொம்பவே பாசமாக ரொம்பவே அக்கறையாக இருக்கா. அந்த சின்ன குழந்தையோட கல் நெஞ்சும் இல்லாத அந்த மனசை வந்து காயப்படுத்தவே கூடாது. அந்த குழந்தைக்கு எப்படியாச்சும் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நாம் நினைக்கிறது எல்லாமே நடந்துடுமா? கண்டிப்பாக நடக்காது. வாழ்க்கையில் நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கணும்னா, இந்த உலகத்தில் நல்லது கெட்டது சாது போகுதுன்னு சொல்லிட்டு எத்தனை விஷயம் இருக்குது, அதெல்லாம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் நல்லதுக்கு காலமே இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துங்கிற நம்ம விஜய்க்கு பேரதிர்ச்சி. இந்த இவர் இருக்கார் ஆதவன், அவர் இருந்துக்கிட்டு வெண்பா குட்டியை கடத்திட்டு போனார் இல்லையா. கடத்திட்டு போனவர் என்ன பண்ணார், அந்த இடத்துலையே மயங்கி விழுந்து உயிரை விட்டுட்டார். அதுக்கு காரணம் கடவுளோட சதின்னு சொல்கிறதா இல்லை நம்ம விஜயோட வேண்டுதல்னு சொல்கிறதான்னு தெரியல. வெண்பாவை கடத்திட்டு போனவர் நர்மதா கூட சொல்ல. ஏன்னா இந்த நர்மதா இருந்துக்கிட்டு இப்போ வெண்பா பார்க்க சாஞ்சிட்டா, வெண்பாவுக்கு எதுவும் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவ பேச்சை கேட்டுட்டு நம்ம வெண்பாவை கடத்தாமல் போய் அப்புறம் நிஷா மேடம் கிட்ட கேட்டு வாங்குறதும் இல்லாமல் அதுக்கப்புறம் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்குமா? நடக்காது. கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருக்காருங்க. நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி எல்லாத்துக்குமே காலம் இருக்குது. நம்ம நெற்பயன் செய்வது பிற்பகல் விளையும், கெட்டது செய்யும் பிற்பகல் கெட்டதே விளையும் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ண தப்புக்கான இது அதான் அவர் தண்டனையை அனுபவிக்க போகிறாரு. அவர் அப்போவே நர்மதா சொன்ன பேச்சை கேட்டிருந்தா இப்போ உயிராச்சும் மிஞ்சிருக்கும். கடைசியில் அவர் உயிரை விட்டுட்டாரு. இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க நம்ம வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மண்டிட்டு வேண்டிங்கிறார் நம்ம விஜய். எப்போவுமே வெண்பானா ஒரு படி மேலே தான். வெண்பாவை எப்போவுமே ஒரு படி மேலே வச்சிருக்கிற நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாற்றணுமே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஹாஸ்பிட்டல் வாசல்லே உட்காந்து அழுதுட்டுருக்காரு அந்த பிள்ளையார்கிட்ட. ஏன்னா வெண்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்களை போய் நல்லவங்கன்னு நினச்சோமே, அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. எப்போவுமே ஒருத்தரை முழுசாக நம்பிடவே கூடாது. அதுவும் தெரியாத இடத்துக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வந்துடணும். அதை விட்டுட்டு அங்கே போய் அவங்க ஃப்ரெண்டு அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே சேர்த்தணும். நம்ம குடியை கெடுக்காம விட மாட்டாங்க. எப்போவுமே அவங்க மட்டும்தான் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்குவாங்க. மற்றவங்களாம் நல்ல பேர் வாங்கணும்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எப்பயோ ஒரு டைம் நம்ம பெரிய தப்பு அதவே சொல்லி சொல்லி காட்டிங்கிறது. ஆனால் அவங்க மட்டும் அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் பச்சை குத்தி வச்சுக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்காம நம்ம வேலையை பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். இப்போ வெண்பாவை காப்பாற்றுறதுக்கு மண்டிட்டு வேண்டிங்கிற நம்ம விஜய்க்கு ஆறுதல் சொல்கிற நம்ம மல்லி இருந்துக்கிட்டு, நீ என் கூட தானே இருந்தேன், கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமாகவே இல்லையா, குழந்தைய விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு உடனே அவன் மேலே கடுகடுன்னு ஆரம்பிக்கிறாரு. அடப்பாவி, காலையில் தான்டா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தா என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்த உடனே அவர் ராட்சசனாக மாறிடுறாரு. இவ்வளோ நேரம் ரொமான்டிக் பாயா லவ்வபிள் பாயா இருந்த நம்ம வச்சு இப்போ பயங்கரமான கோவத்துக்கு இறங்கிட்டார். அதுக்கு காரணம் நம்ம வெண்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது. ஏன்னா வெண்பாவை ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் உனக்கு என்ன வேலை, அதை விட்டு என்ன வேலை தான் இருக்குது, அதை வச்சு சொல்ல. எந்த வேலையும் செய்யாமல் தின்னு சும்மா தான் இருக்க, உன்னால் குழந்தைய கூட பார்த்துக்க முடியாதா? நான் வந்து ஆம்பளை, நான் ரொமான்ஸ் பண்ணணும் எது பண்ணணும், ஆனால் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறது தான் என் வேலை. அதுக்காக எந்த நேரம் உங்களை கண்காணிச்சுட்டே இருக்க முடியுமா? கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன் வெண்பாவை. ஆனால் என்ன பண்ணுறது, மேலே இருக்கிற மயக்கத்தில் வெண்பாவை விட்டுட்டேன். இனிமேல் நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. போங்கடா நீங்களும் உங்கள் சீரியலும், எப்போ பார்த்தாலும் ஒன்று அழுறது எல்லாம் பிரிஞ்சு போகிறது. இதையே சீரியலாக வச்சுருந்தா யார் தான் பார்ப்பாங்க சொல்லுங்கள்? இந்த ஹீரோயினை சேர்ந்துன்னு அந்த வில்லியை அடிக்கணும், இல்லை அவளை ஒழிச்சு கட்டணும். இப்படி பண்ணால் சீரியல் வந்து கொஞ்சமாச்சு சுவாரஸ்யமாக இருக்கும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க. கடைசியில் நம்ம தான் உட்காந்து அழ வேண்டியதாக இருக்குது. சீரியல் பார்க்குற எல்லாருமே உட்காந்துட்டு புலம்பிட்டு தான் இருப்பாங்க. ஆடா என்னடா இதுன்னு சொல்லிட்டு நானே புலம்பிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி இருந்தாலும்
சீரியலை கொஞ்சம் கூட பாசிட்டிவாக கொண்டு போகிறதில்ல. அந்த வில்லிங்களுக்கு எப்போவுமே நல்ல காலம் போல் அவங்களுக்கு இந்த சீரியல் தாங்க செம்ம பெஸ்ட்டு சீரியலாக இருக்குது. மற்ற சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லிங்களுக்கு தர்மடி விழும். ஆனால் இங்கே ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும்தான் தர்மடி விழுது. வில்லிங்க அப்படியே மேக்கப் போட்டு கலையாமல் சூப்பராக இருக்காங்க. என்ன சீரியல்னே தெரியலைங்க. இப்படிப்பட்ட சீரியலுக்காக தான் நம்ம மகாலட்சுமி மேடம் பயங்கரமாக விழுந்து விழுந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல். அதனால தான் அவங்களுக்கு நோகாமல் நோங்கு பக்கம் வருது எப்படி அப்படின்றதுக்கான சீரியல் வந்து இது கிடச்சிருக்கு. டைரக்டருக்கு கோடி நன்றி. ஏன்னா ஓடாமல் ஒளியாமல் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் நிம்மதியாக இருக்காங்க இந்த சீரியலில். ஒரு நாளாச்சும் அந்த சோஃபா விட்டு எழுந்திருப்பாங்களா? கண்டிப்பாக எழுறதில்ல. அந்த சோஃபாவுக்கு கம்மு போட்டு ஓட்டின மாதிரி அதே இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கிறது தான் வேலை. இந்த வில்லத்தனத்தை எல்லாத்தையும் மற்றவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. விஜய் உட்பட செய்கிறாங்க. ஆனால் இந்த ரஞ்சிதாவும் சரி ராஜேஸ்வரியும் சரி உட்காந்த இடத்த விட்டு நவறதே கிடையாது. ஒன்று ஃபோன் பேச வேண்டியது, இல்லைன்னா நல்லா கொட்டிக்க வேண்டியது, இதை மட்டும் தான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சீரியலா, இதுக்கு ஒரு பேமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது? அவங்க தலையில் எழுதியிருக்கிறது தான் நடக்கும். நமக்கு சும்மா உட்காந்துருந்தா 50 பைசா வராது. அவங்க சும்மா உட்காந்துருந்தா தான் பேமெண்ட் வருது. அப்படிப்பட்ட உலகத்தில் எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழ்ந்துதாகணும். வேறு என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.